கண்டினியூவா வந்து ஒரு 40 லெட்ஜஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 40 லெட்ஜஸ் இப்போ பார்த்துருவோம். அதுல ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஐஜிஎஸ்டி. ஸோ இது வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ். நாம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸ் எல்லாமே வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் ரேட்டிங்ல வரும். பெர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை பொறுத்து. இப்போ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்னா 18%, இப்போ ஃபுட் ஐட்டம்னா 5%. ஸோ இது போல ஓகேங்களா. நமக்கு இது இப்போ தெரியாதுன்றதால நம்ம இதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல, கண்ட்ரோலே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இதுவும் வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ். அதே போல எஸ்ஜிஎஸ்டி, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னா என்னன்னா, ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து சில பேர் சேலரிடு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து கட்டதான் ஆகணும், கட் பண்ணுவாங்க. அது ஓகேங்களா, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ். அதுக்கப்புறம் வெல்த் டேக்ஸ். ஸோ வெல்த் டேக்ஸ் வந்து சொத்து வரி. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இது சொத்து வரின்றது தனி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வாட்டர் டேக்ஸ். ஸோ இஎஸ்ஐ. இஎஸ்ஐ வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் பிஎஃப், டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ். டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். ஸோ இது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். நமக்கு யாராவது சர்வீஸ் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து உங்க கம்பெனி வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்ற லேண்டுக்காக சர்வே எல்லாம் பண்றீங்க, நீங்க சர்வீஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா நீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து டிடிஎஸ் கலெக்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோலே. அதே போல டிசிஎஸ், டாக்ஸ் கலெக்ட் அட் சோர்ஸ். டிடிஎஸ்க்கு வந்து டாக்ஸ் டிடக்ட் அட் சோர்ஸ், இது டாக்ஸ் கட் அட் சோர்ஸ். ஸோ கண்ட்ரோலே. இப்போ ஒரு கம்பெனினா ரெண்டு டைப்ல எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன, ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ்க்காக செலவு பண்ற எக்ஸ்பென்சஸ். இப்ப எக்ஸாம்பிள் மொபைல் வாங்கி விற்கிறாங்க, அதெல்லாம் ஓகேங்களா. இப்போ மொபைல் வாங்குறதுக்கு ஒரு ஆபீஸ வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க, அதுக்கு கரண்ட் பில் எல்லாம் கட்டுறாங்க, சேலரி கொடுக்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறாங்க, டீ காஃபி வாங்கி தராங்க, ஸோ பெட்ரோல் போடுறாங்க, டிஏ பண்றாங்க. இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்ப எக்ஸ்பென்சஸ் வந்து ரெண்டு டைப்ல இருக்கு. ஒன்னு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல என்னென்னலாம் லெட்ஜஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, அது பர்ச்சேஸ்ல போயிடும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல தான் இப்ப நம்ம என்ன லெட்ஜர் போட போறோம்னு பாக்குறோம்.